ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. H1B விசா வந்து டெக்ஸஸில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அங்கே இருக்க கவர்னர் கிரெக் ஆபட் அவர் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வந்து அதை சேர் பண்ணுறாங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து இல்லை இது வந்து தப்பான முடிவு அப்படின்றாங்க. ஸோ இது எதனால் வந்துச்சு அண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் என்ன, உண்மையாகவே அந்த ஃப்ரீஸ்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க, இந்த மூவ்னால உண்மையாக வந்து ஃப்ராடை வந்து தடுக்கிறதுக்கு இது வழி வகுக்குமா, என்ன ஏது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸஸில் ஒரு அம்மா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2-3 வீட்டு கதவை தட்டி டெக்ஸஸில் நிறைய H1B ஃப்ராட் நடக்குது, அதை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோனால ஒரு சில சர்ச்சைகள் வந்து நடந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது அந்த அம்மா வந்து அந்த வீடியோ போட்டு அது வந்து கொஞ்சம் டெக்ஸஸில் வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் நிறைய நியூஸ் மீடியாக்கள் அதெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இல்லை எங்கள் ஸ்டேட்டில் இந்த மாதிரி அபியூஸை நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கவர்னர் கிரெக் ஆபட் அவர் என்ன பண்ணார்னா இந்த ஒரு ஆர்டரை அவர் வந்து பிறப்பிச்சார். அந்த ஆர்டரில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, டெக்ஸஸ் ஸ்டேட் ஏஜென்சி அண்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பப்ளிக் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த 2 இடத்துலையுமே புதுசாக H1B அப்ளை பண்ணுறதை ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். எது வரைக்கும் இந்த ஃப்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 31, 2027 வரைக்கும் இந்த ஃப்ரீஸ் வந்து அமலில் இருக்கும். அன்லெஸ் டெக்ஸஸ் ஒர்க் ஃபோர்ஸ் கமிஷன் இவங்க வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்து இல்லை இது என்ன ஏது அப்படின்னு அறிக்கை கொடுக்காத வரைக்கும் இந்த ஃப்ரீஸ் வந்து அந்த டேட் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஃப்ரீஸ்னால டெக்ஸஸில் H1B அப்ளிகேஷனே இருக்க போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது டெக்ஸஸ் வந்து ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் லெவலில் இருக்கிற ரூல்ஸை வந்து ஸ்டேட்டில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற ரைட்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா H1B அப்படிங்கிறது காங்கிரஸ் வழியாக அப்ரூவ் ஆகி வந்தது, இது வந்து ஒரு ஃபெடரல் ரூல். அதனால் டெக்ஸஸ் கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், டெக்ஸஸ் ஸ்டேட் ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் டெக்ஸஸ் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்க பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் அதை வந்து தடுக்க முடியும் அவரால். அதை தவிர்த்து மற்ற பிரைவேட் என்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே இது H1B ஃப்ரீஸ் அப்படின்னு அவரால் வந்து அறிக்கை பிறப்பிக்க முடியாது. ஆக்சுவலாக இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஃப்ளாரிடா கவர்னர் அவர் என்ன பண்ணார்னா, இதே மாதிரி அவரோட ஸ்டேட்டில் இருக்கிற பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே H1B வீசா வந்து ஹையர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து ஒரு பேன் போட்டிருந்தாரு. அண்ட் அந்த நேரத்தில் நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கவர்னர்ஸ் வந்து அந்த ஸ்டேட் ஏஜென்சிக்குள்ளே இருக்கிற அந்த H1Bs எல்லாமே அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க ரைட்ஸ் இருக்கே தவிர, அவங்க நார்மலாக அந்த ஸ்டேட் வெளியே இருக்கிற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் H1Bs வந்து அலௌடு கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு கவர்னர்ஸ்க்கு வந்து ரைட் கிடையாது. ஓகே, இப்போ இந்த வைரல் வீடியோவில் அந்த அம்மா வந்து H1B ஃப்ராடை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சில கம்பெனியை வந்து நேம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க சில ஒரு சில எவிடன்ஸ் அவங்க சப்மிட் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ வீடியோவை 4-5 போட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சப்போர்ட்டர் சைடு வந்து ஓகே இது ஒரு வெல்கமிங் மூவ், H1Bல ஃப்ராட் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட்டர்ஸ் சேர் பண்ணாலும், இங்கே முக்காவாசி பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த வைரல் வீடியோவில் இருக்க அந்த அம்மா வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க பண்ணது வந்து கன்சல்டன்சி மாடல் பிஸ்னஸ். அதாவது ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஒரு 4-5 பேர் இங்கே கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து இங்கே வந்து சீப்பாக ஏதாவது ஒரு கம்பெனிஸில் அவங்கள வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா அவங்க வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க. இது வந்து கன்சல்டன்சி மாடல். இந்த கன்சல்டன்சி மாடலில் ஒரு சின்ன கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வெளியிலேருந்து கொண்டு வராங்க அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. அதாவது அந்த அம்மாவோட வைரல் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அவரோட கம்பெனி அட்ரஸ் வந்து அவரோட வீட்டு அட்ரஸே கொடுத்துருந்தாரு. அண்ட் அவங்க வந்து போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இப்போ இந்த வீட்டில் வந்து 27 பேர் ஒர்க் பண்ணுறாங்களா, நீங்கள் 27 பேருக்கு H1B ஸ்பான்சர் பண்ணி வெளியிலேருந்து ஆளை கூட்டு வந்திருக்கீங்க, ஸோ 27 பேர் இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு தான் அவங்க வந்து முன்ன வைக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பண்ணுற அந்த கன்சல்டன்சிஸ் வந்து இருக்குது, நிறைய வந்து கன்சல்டன்சி இருக்குது. அதனால் சில பிரச்சனைகளும் இருக்குது அண்ட் அதனால் வந்து ரியலாக லெஜிட்டிமேட்டாக இருக்கவங்களுக்கும் பெரிய ப்ராப்ளம் வருது, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த செக்டர் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட். ஆனால் டெக்ஸஸ் கவர்னர் அவர் வந்து இந்த ஒரு ஃப்ரீஸ் இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் H1Bயை வந்து அவங்க தடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற கிரிட்டிக்ஸோட ஒரு பாயிண்ட்டாக இருக்குது, மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் அவங்க வந்து காமிச்சு இதில் இந்த மாதிரி நடக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கும், இவங்க வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிலையும் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்லையும் அவங்க போயிட்டு வந்து இதுக்கப்புறம் H1B ஹையர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுமே இட்ஸ் நாட் கனெக்டட் அப்படிங்கிறது தான் இங்கே
இருக்க கிரிட்டிக்ஸோட மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த கிரிட்டிக்ஸோட ரெண்டாவது பாயிண்ட் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஸ்டேட் ஏஜென்சியில் ஒரு சில மெடிக்கல் ரீசர்ச் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அண்ட் அதில் வந்து கனெக்டடாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு கிரிட்டிக்கல் ரேர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து H1B எடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொசிஷனுக்கு வந்து வெளியிலேருந்து ஆள் கூட்டு வர முடியல, H1B தான் கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த இந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகாது. இதை வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் 99.99% அந்த மாதிரி ஹையர் லெவல் பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியோ இல்லை இப்போ நம்ம வந்து கன்சல்டன்சி நிறைய பேர் சும்மா அவங்க பாட்டு வந்து பாடி ஷாப் மாதிரி கன்சல்டன்சி ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளோ யூனிவர்சிட்டியில் அந்த ஹையர் பொசிஷனில் இருக்கிறது இல்லை. அப்போது இப்போ இந்த ஃப்ரீஸ் வந்து அந்த மேல் தட்டு மக்களை வந்து நிறைய பாதிக்கும், லெஜிட்டிமேட்டாக இருக்கவங்க நிறைய பாதிக்குமே தவிர நார்மலாக கீழே வந்து இந்த பாடி ஷாப் மாதிரி வந்து ஒரு கடையாக ஓப்பன் பண்ணி எல்லாரையும் வாங்கன்னு அப்படின்ற அந்த ஒரு கம்பெனிஸ்க்கோ மக்களுக்கோ இது வந்து அவ்வளோவா பாதிக்காது அப்படிங்கிறதா இங்கே வந்து கிரிட்டிக்ஸ் முன் வைக்கிற அடுத்த பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி அபியூஸ் பண்ணுறவங்களா சும்மா விட சொல்கிறீங்களா அப்படின்னா இல்லை, சும்மா விடக்கூடாது. ஆனால் இங்கே இப்போ டிபேட் எப்படி போகுதுன்னா, அபியூஸ் அண்ட் நெசசரி ஆக்ஷன். அந்த கம்பெனியை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரோ இல்லை ஒரு ஏஜென்சியை வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸோ கிரியேட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் பாருங்கள் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கன்சல்டன்சி மாடலில் ஒரு 4 கன்சல்டன்சி எடுத்து அவங்க வந்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா, வெறும் 4 கன்சல்டன்சியை வந்து கொஞ்சம் அபியூஸ் எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்து அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாங்க. இல்லை வந்து பெரிய தண்டனை கூட கொடுக்க வேண்டாம், நியூஸ் மீடியாக்கள் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோன்னு பப்ளிஷ் பண்ணாலே போதும். அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்லாம் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் கரெக்டாக மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கே அபியூஸ் இருக்கோ அதை டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாங்கெட்டாக வந்து டோட்டலாக ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி லெஜிட்டிமேட்டாக வந்து இருக்கிறவங்கள தான் அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி தெரியுது. அண்ட் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இங்கே என்ன வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பிளாங்கெட் ஃப்ரீஸ் வைக்கிறாங்க. ஓகே, அண்ட் அந்த ஸ்டேட் ஏஜென்சியில் ஒரு உண்மையாகவே வந்து ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸ் இருக்குது, அங்கே யாருமே அந்த ஃபில் பண்ண முடியல. ஆனால் ஒரு H1Bயில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஸ்டேட் பொசிஷனுக்கு லெஜிட்டிமேட்டாக அப்ளை பண்ணி ஸ்டேட்லேயே டேரெக்டாக வந்து அவர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டேட் லெவலில் வந்து H1B ஃப்ரீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த வேலையை முடிக்கணும், அந்த பொசிஷன் வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது அவங்க H1Bயை ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ராக்டில் ஒருத்தர் ஹையர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கான்ட்ராக்டில் ஹையர் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகணும், அதே ஆள் என்ன பண்ணுவார்னா, ஒரு கம்பெனி கிட்ட போயிட்டு ஓகேப்பா நான் வந்து உன் கம்பெனியில் கான்ட்ராக்ட் வழியாக நான் அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கான்ட்ராக்டர் வழியாக போவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டர் யாராக இருப்பா, ஒரு கன்சல்டன்சி கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அவர் வந்து ஸ்டேட்லேயே ஒர்க் பண்ணி லெஜிட்டிமேட்டாக இருக்கிறது பதிலாக நடுவில் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு கன்சர்னாக எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஹெட்லைனுக்கு வேணால் அபியூஸை ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர, இன்ஃபேக்ட் அது கீழே இன்னும் வந்து அந்த கன்சல்டன்சி கம்பெனிஸ் தான் வந்து வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது. இது வந்து உண்மையாக இந்த லெவலுக்கு புரிஞ்சவங்களால மட்டும்தான் இதை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இன்னொரு தரப்பு மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் ஏதோ ஒரு கம்பெனி ஃப்ராடு பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பர்சன் ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா தாராளமாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால இந்த சிஸ்டமே மேம்படுறதுக்கு அது ஒரு பெரிய வழிவகுக்கும். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து பிளாங்கெட் ஃப்ரீஸ் கொடுத்ததுக்கு பதிலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு இப்போ இந்த அம்மா ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க வந்து ஏன் உங்களோட எல்சிஏல வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து போட்டிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு ஒரு 10 கம்பெனியை எடுத்து எல்லாத்தையும் வந்து லைன் பை லைனாக செக் பண்ணி, ஏன்னா டெக்ஸஸ் ஸ்டேட் அப்படின்னும் போது அவங்களுக்கு கவர்மெண்ட் டேட்டாவோட அதிக ஆக்சஸ் இருக்கும். இவங்க இப்போ இந்த வைரல் வீடியோ பண்ண இந்த அம்மாவுக்கு விட அவங்களுக்கு அதிக ஆக்சஸ் இருக்கும். அதை வச்சுட்டு ஒரே ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு 10 பேர் மொத்தமாக சேர்த்து அவங்க வந்து டாஸ்க் ஃபோர்ஸை ஆரம்பித்து ஒரு 3 மாதம் கூட தேவையில்லை, 1 மாதம் அவங்க அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணி எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி ஒரு 10 கன்சல்டன்சி கம்பெனி லிஸ்ட் பண்ணி நாங்கள் இவங்களுக்குலாம் வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அது வந்து யூஎஸ் ஃபுல்லாக இம்பாக்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஓகே இப்போ ஒரு ஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா எல்லா ஸ்டேட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஃப்ராடு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும், அவங்களுக்கு அந்த மாதிரி தடுக்கிறதுக்கு வழிவகுக்கும். இது வந்து ஒரு வெல்கமிங் மூவாக இருக்குமே தவிர இந்த மாதிரி வந்து டோட்டலாக பேன் அப்படிங்கிறதுனால, இன்ஃபேக்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கன்சல்டன்சி கம்பெனி தான் நடுவில் ஒரு லேயராக வந்து உட்காந்துட்டு அவங்க இன்னும் வந்து ஸ்டேட்டுக்கிட்டேருந்தே காசு வாங்கி அவங்க வந்து அதுலேருந்து ஒரு போர்ஷனை வந்து அந்த H1B கொடுத்துட்டு இப்படி தான் வந்து அவங்க இன்னும் வளர்ந்துட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராடை தடுக்கிறதுனால லெஜிட்டிமேட்டாக H1B வச்சுக்கிட்டு அவங்க வந்து வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
இருக்காங்க. இங்கே யூஎஸ்ல திடீர்னு லே ஆஃப் ஆகிட்டு அவங்க வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃப்ராட்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு வெல்கமிங் மூவாக இருக்கும். அண்ட் இல்லை ப்ரோ இது வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இது வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்லை நான் சொன்ன பாயிண்ட்டில் ஏதாவது வந்து இல்லை எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.